பயனை குறித்து ஆஹ் ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8 மணி. இன்று 24ஆம் தேதி 6ஆம் மாதம் 24ஆம் தேதி 24ஆம் தேதி ஜூன் மாதம் 24ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதிகாலை ஆரம்பிக்கப்படுற இந்த நேரடி ஒலிபரப்பு இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேலை இணைந்திருங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்க முடியும். 24 மணித்தியாலம் கேட்க முடியும். அப்படியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் 3, ஏசாயா 49, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து வெளிப்படுத்தல் 7, 8, 9வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து 2 நாட்களுக்கு முன்னதாக உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமேன், ஆமேன். சாந்த குணமுள்ளவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமேன், ஆமேன். கோப குணம் உள்ளவர்கள் இருதயம் வெடித்து இறந்து விடுவார்கள். அப்படியாக நான் கூறவில்லை, வேதம் கூறுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜபங்களுக்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய சொந்த நாடான இலங்கை, இந்தியா மற்றும் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறீர்களோ அந்தந்த நாடுகளுக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். யுத்த பூமிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி ஆல்பர்டா கனடாவிலிருந்தும், கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்தும் எங்களுடன் ஊழியர் பாசரம் ஆண்டன் ராசனம் அவர்கள் கால வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், அதே வேளையில் இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்குகிற சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைய போகிற ஒரு ஊழியர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தங்குதடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ஜெபம் 8 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறுகிறது. பலருக்கு இந்த 1:30 மணித்தியால் நிற்க முடியாது. ஆனபடியால் வேலைக்கு போக வேண்டிய காரியங்கள், பல்வேறு காரியங்கள், அதனாலே அவர்கள் இணைந்து ஜபித்து விட்டு கடந்து செல்கிறார்கள். இணைந்து முழு நேரம் இணைந்திருக்க விரும்புபவர்கள் இணைந்திருங்கள். மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். எல்லோரையும், குடும்பங்களையும், ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தங்கியிருக்கிற நாடுகளையும் உங்கள் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரிசலோட்டமா ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நாங்கள் திருச்சபையை குறித்து சில காரியங்களை பார்த்துவிட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். அந்த திருச்சபையிலே ஆவியானவரினால் நடத்தப்படுற திருச்சபை எப்படியாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே, பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து
காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் எழுந்து போவண்டி சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்தபடி அந்த பிலிப்பு ஆனவர் அங்கு எழுந்து போனார். அப்பொழுது எத்தியோப்பியாவுடைய ராய ஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிசங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாய் இருந்த எத்தோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பின போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்திலே பாருங்கள், ஏற்ற நேரத்திலே பிலிப்பி அங்கு அனுப்பப்படுகிறது. அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் சரியான நேரத்திலே தேவன் சொன்ன கர்த்தருடைய தூதன் சொன்ன காரியத்தை சரியாய் அங்கு நடத்தி கொண்டு போய் அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே எங்கள் தேவன் செய்ய வேண்டிய நேரத்திலே செய்ய வேண்டிய காலத்திலே அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி நான் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த போது, ஆண்டவரே உலகத்திலே அநேக பிரச்சனைகள் வருகிறதே என் தகப்பனே என்று சொல்லி நான் அநேக நேரம் காத்திருந்த போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே நான் தூதர்களை அனுப்புவேன், அவர்கள் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை இட்டு நான் பார்த்த போதுதான் இந்த காரியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அங்கு அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரத்திலே அங்கு அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு ராத்திரியிலே அந்த கதவு திறக்கப்பட்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து தேவாலயத்திலே ஜீவ வார்த்தை எல்லாவற்றையும் ஜனத்துக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த தூதன் அவர்களை கொண்டு வந்தே விட்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்திலும் அந்த கர்த்தருடைய தூதன் கொண்டு வந்து அந்த ஜீவ வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டிய இடத்திலே அந்த தேவாலயத்திலே அங்கு பிரசங்கித்தார். எந்த சட்டமும் என்ன போட்டாலும் ஆனால் அந்த வேளையிலே அந்த நேரத்திலே அவர் போதகம் பண்ணினார். அந்த காரியத்தை அங்கு வேதம் எங்களுக்கு சரியாக பதிய வைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவல்காரன் வெளியே கதவுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று சொல்லி அந்த சேகவர் வந்து அங்கு பிரதான ஆசாரியர் அவர்களுக்கு அறிவிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிறது சேன தலைவனும் பிரதான ஆசாரியரும் கேட்டபோது இது என்னவாய் முடியும் என்று அவர்கள் குறித்து கலக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் ஆவியானவர் தான் செய்ய வேண்டியதை சபைகளிலே மக்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி அவர் அறைகூறுவதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். இன்றைய நாட்களிலே திருச்சபை ஆவியானவரினால் நடத்தப்பட வேண்டும். இன்றைய நாளே நான் எடுத்த ஜெபம் எல்லாம் தேவனுக்கு தேவன் எனக்கு சொன்ன காரியத்தை முன்வைத்து தான் இன்றைய ஜெபத்தை நான் எடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்க ஞானமாய் கவனமாய் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த யுத்த நாடுகளிலே தூதர்களின் வல்லமையான ஆளுகை வரும்படி நீங்கள் உலக ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி செய்ய வேண்டியதை செய்வார். ஆகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை உம்மை வரவேற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படியாக வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த தேசங்களில் நடக்கிறதை நீர் காண்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஈரான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசங்களில ஒரு அமைதியை ஏற்படுத்தும்படியாக உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, யுத்தம் ஒரு முடிவல்ல. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது
இதோ நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. அந்த வசனத்தின்படி அந்த தேசங்களில் ஒவ்வொரு யுத்தம் நடக்கிற தேசங்களிலும் உக்ரைன் ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தூதர்கள் அந்த யுத்தங்களுக்கு காரணமான அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அந்த அசுத்த ஆவிகளை துரத்துவானாக. உம்முடைய ஆவியின் வல்லமை இந்த இடத்துல பலமாக இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், holy name of Jesus, நீர் எழுந்தருளுவீராக. யுத்த பூமிகள் எல்லாம் சமாதானம் பெற்று இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற மக்களாக ஒவ்வொரு தேசங்களை மாற்றுவீராக. 5 கண்டங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் அறிவை அடைய வேண்டும். இந்த தூதர்கள் மூலமாக நீர் கற்று கொண்டுப்பீராக. ஒவ்வொரு ஊழியக்காரரும் சமாதானத்துக்காக ஜெபிக்க, அந்த தேசங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னும் ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்வீராக. விசேடமாக இலங்கை, இந்தியா, இப்படியாக அமெரிக்கா தேசம், ஒவ்வொரு 5 கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய விருப்பம் எல்லா மனிதரும் ரட்சிப்பை இயேசு அறிந்து கொள்ளுகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறதற்காக நன்றி. எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக உம்முடைய எழுப்புதலை காண கர்த்தருடைய தூதன் சுத்த சத்துருக்களை துரத்துவானாக. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆவியானவரே, நாங்கள் உம்மோடு இணைந்து இந்த ஆவிகளுக்கு விரோதமாக செயற்பட, இந்த ஆவியால் பிடிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயற்பட கிருபை செய்வீராக. ஒருவரோடு இடைப்படும் உம்முடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு தேசங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் குடும்பத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister, God bless you everybody. நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசங்களிலே, எங்கள் தேசத்திலே தெய்வீக தன்மைகள் வெளிப்படவும் செயல்படவும் தேவன் விளங்கும்படி எங்கள் தேசத்தையும் தேச மக்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இந்த பொய்களின் கூடுகள் எல்லாம் அங்கு கலைக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சாமி, நன்றி, நன்றி சாமி. அப்பா, அப்பா, ஆதி மந்தமானவரே உமக்கு நன்றி சாமி. பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்க ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி சாமி. அப்பா, சகலத்தையும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்பா, இந்த கால நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை எல்லா இடங்களும் ஆண்டவரே, எல்லா உலகம் எங்கும், ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங். அப்பா, இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உங்களோட பிரசனத்தை அப்பா யாவருக்கும் தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, ஒரு தேவ பயமுள்ள மனுஷராக ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஐயா. வல்லமே தாங்க ஐயா. எங்களுக்கு வல்லமே போதாது ஆண்டவரே. உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக யாவருக்களும் ஒரு வல்லமையை தெரியப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அவங்களோட உள்ளங்களை உங்களுக்குரியவளாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னீங்க ஐயா. அதே போல ஆண்டவரே எங்களையும் சுத்திகரித்து அவர்களுக்களையும் ஆண்டவரே பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அந்த பெண்டிகாஸ்ட் நாளிலே
செய்த அற்புதங்களைப் போல இப்பொழுது நீங்க செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீ அப்பா எந்த வாதை வந்தாலும் ஒன்றும் அணுகாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க அவர்களை உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்குள்ள உங்களுக்கு தேவ ஞானத்தை அனுப்புங்க, தேவ பக்தியும் தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு பயத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நீங்க எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மக்களுக்கு ஆண்டவரே உங்களை அறிந்து நடக்கிறவர்களாக மாற்றி அவர்கள் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு அவர்கள் ஒரு பெரிதான அன்பை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்ப அந்த கால நேரத்தை யாவருக்கும் ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி சாமி, நன்றி அப்பா. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி அப்பா நீங்க யாவரையும் வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல அப்பா அறிந்தவர்களோ அறியாமல் இருக்கிறவர்களோ எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல உங்களோட வல்லமையை புதிதான அபிஷேகத்தை அனுப்பி யாவருக்குள்ளையும் ஆண்டவரே உங்களுடைய அதிசயமான காரியங்களை அப்பா வெளிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி சாமி, நன்றி. நன்றி பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா இந்த நடத்துற ஊழியத்தை மறுபடியும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா அவங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. எந்த இனிமையும் எந்த தீமையும் அணுகாத வண்ணமாக அவங்கள போக்கிலும் வரத்திலும் அவங்களை அணைத்து வைத்து உங்களோட சித்தத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக பெலனை சத்துவத்தை கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்றேன். இந்த கால நேரம் வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை யாவருக்கு ஒரு புதிதான வல்லமை தேவையா. உங்களோட வல்லமை இல்லாம உங்களோட பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு இல்லாவிட்டா எங்களுக்கு இது செய்ய முடியாது ஐயா. யாவருக்குள்ள ஒரு புதிதான பெலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியை இன்னும் அதிகமாக எங்களுக்கு அப்பா கொடுத்து உங்களோட வல்லமையை தரும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா சிஸ்டர் ஜென செய்யற இந்த ஊழியங்கள் யாவற்றையும் ஆண்டவரே அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். யாவருக்குள்ள ஒரு புது பலனை கொடுத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் யாவரையும் வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று தாழ்த்தி என்னை கூறுகிறேன், ஜெபிக்கிறேன் என் பிதாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. யாவருக்குள்ளேயும் ஒரு பரிசுத்தமான ஆவியை ஊற்றுங்க. இந்த கடைசி காலத்துல அப்பா யாவரும் அப்பா உங்களோட வசனத்தை கேட்டு தண்ணீர் மூலமாக பரிசுத்தமான ஆவி மூலமாக அப்பா அவர்களை நிரப்பி அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு புதிதான ஆத்மாக்களையும் கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். பாவி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பாவி சிஸ்டர் வெளியிலே போக வேண்டி இருப்பதனால் நாங்க அவருக்கு ஜெபத்தை கொடுக்கிறேன். திங்கள் புதன் வெள்ளி. ஓகே ஓகே. சங்கீதம் 31:3 படி அங்கு என் கண்வலை என் கோட்டை உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று சொல்லி தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாட்களிலே சபைகளுக்கு வழிகாட்டியாய் அங்கு எல்லாரையும் நடத்த வேணும் என்று சொல்லி ஊழியர்கள் ஊழியக்கார விசுவாச பிள்ளைகளை நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கே இதுவர் மூவரின் நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறார்களோ மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனே, உங்கள் மத்தியில் நீர் அசைவாட ஆடுகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்களுமே நம்பி இருக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக என்றும் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கீதம் 31 படி நீர் எங்களுக்கு நாங்கள் கேட்கிற மன்றாட்டை செவி சாய்த்து எங்களை தப்புவித்து எங்களுக்கு பலனும் துருக்கவும் அடைக்கலும் மரணமாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உலகத்திலே எத்தனையோ சபைகள் அப்பா
பல்வேறுபட்ட கோணங்களிலே அப்பா சபைகள் இன்று இருக்கிறது அப்பா. பார்க்க போனால் 45,000 சபைகள் உலகெங்கும் பரவி இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை சொல்லிக் கொண்டு இருக்கிற நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திரம் நம்புகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நாங்கள் நாடுகிறோம். ரஜா, நீர் ஒருவரே உண்மையான தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்து உயிர்த்த தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்திலே முற்கோடி தேவர்கள் இருந்தாலும் நீர் ஒருவரே எங்களை உருவாக்கி இந்த உலகத்தை படைத்து எங்களை ஒரு மனிதனாக ஒரு உன்னத படைப்பாக மாற்றிய கிருபைக்காக நன்றி ரஜா. அப்பா, உலகெங்கும் உள்ள சபைகள் உண்மையாக உண்மை ஒரு தெய்வமாக உயிருள்ள தேவனாக ஏற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே நீர் எங்கள் பரிசுத்தாவியை அனுப்பி இருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த பரிசுத்தாவியானது அப்பா எல்லா தீய சக்திகளையும் பொய் போதனைகளையும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உண்மையான சத்திய போதனைகளை சத்திய வசனங்களை அந்த போதிக்கும்படியாக நாங்கள் இந்த பாஸ்டர் ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்த நாங்கள் அந்த பரிசுத்தாவியின் துணையோடு நாங்கள் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து அதன்படி நாங்கள் மற்றவர்களுக்கு கூற எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக சுவாமி. சர்வ வல்லவரே, சபைகள் வேறுபட்டாலும் ஒரே தேவனை அவர்கள் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு உமக்கு ஊழியம் செய்கிற தகுதியை நீர் கொடுக்கும்படியாக சாத்தானானது வஞ்சிக்காதபடி சபைகள் விழுந்து போகாதபடி அப்பா எப்போது உறுதியாக தரித்து நிற்க உமது நாமத்தை மகிமைப்படுத்த அதிகமாக இப்போது தங்கள் நாமத்தை அதிலே சாட்சிகளாகவும் அவசரங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சபைகளிலே அதிகமாக. ஆமாண்டவரே, இப்படியான சாத்தானின் செயல்களை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை சத்தியமாக சொல்லவும் இயேசுவின் நாமத்தை அவர்கள் எடுத்து மகிமைப்படுத்தவும் இயேசுவுக்கு சாட்சி சொல்ல இயேசு செய்த நன்மைகளுக்காக அவர்கள் சாட்சி சொல்லவும் அவர்களுக்கு ஆவியானவர் துணை நிற்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களிலே வருகிறோம் தெய்வமே. சர்வ வல்லவரே, நீர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சபைகளை நீர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக சுவாமி. நாங்கள் சத்தியத்தை சத்தியமாக ஏற்று அப்பா மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நாங்கள் நிற்க எங்களுக்கு ஆவியானவர் துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பாஸ்டர் ஊழியக்காரர் விசுவாசிகளோடு நீர் கூட இடைப்படுவீராக சுவாமி. அப்பா, இன்றிருப்போர் நாளை இல்லை. ஆமாண்டவரே, உமது கிருபையால் நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் ஆண்டவரே. உயிருள்ள காலமெல்லாம் உமது சத்தியத்தை நாங்கள் சத்தியமாய் விசுவாசித்து மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்களுக்கு அறியாத மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்லவும் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக சுவாமி. சர்வ வல்லவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உமது நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்பா பரலோக பூலோக சுதந்திரங்களை சுதந்திரிக்கிற நல்லவர்களாக மாற்றும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம் ரஜா. இந்த காலங்களில் யாரும் அழிந்து போகாதபடி உமக்காக எப்போதும் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை விசுவாசித்து உமக்கு உகந்த சீடத்துவத்தோடு நாங்கள் வாழ எப்படி அந்த ஆட்களிலே அந்த 12 சீடர்களும் உமது சத்தியத்தில் இழைத்திருந்தார்களோ அதே போல இந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள் உண்மையான உறுதியுடன் உமது வெளிச்சத்திலே நடக்க ஒவ்வொருவருக்கு ஆவியானவர் இந்த நாட்களில் துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு சபைகளையும் பலப்படுத்த ஆசீர்வதிங்க. உமது நாமம் தரிக்கப்பட்ட அந்த சபைகளை இன்னும் இன்னும் அதிகமாக செழிக்கவும் வளரவும் அதிக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக சுவாமி. தொடர்ந்து உமது கரம் ஒவ்வொருவோடும் கூட இருந்து அப்பா எல்லா பொல்லாப்புகளும் தீமைகளும் இந்த உலகத்தில் எல்லா அழிவுகளும் எல்லாவற்றின் கொடுமைகளிலும் பொல்லாப்புகளும் விலக்கி காத்து
ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து உமது செட்டை நிழலிலே பாதுகாக்கும்படியாக உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமென் ஆமென். எங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த நாட்கள்ல இந்த நீதிமான்களுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடின இருதயத்தோடும் பொய் நாவுகளோடும் செயல்படுற எல்லா மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும். அவர்களுடைய நாவின் சண்டைகளுக்கு எல்லாரும் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே நாங்கள் காலை தோறும் உமது கிருபையினாலே எங்களை முடிசூட்டி கொள்ளும்படியாய் உமது பாதப்படியிலே வருகிறோம் தகப்பனே. ஆமே சுராஜா, உமது கிருபையினாலே எங்களை தாங்கி மட்டுமாய் வழி நடத்தின எல்லா உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக பாதுகாப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமேசப்பா, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கடி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினாலே எங்களை தொடர்ந்து நீர் வேலி போட்டு பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் யாவற்றையுமாய் கர்த்தராகிய தேவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை நாங்கள் கரைத்திரை அற்றதா எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்திருக்க அப்பா ஸ்தோத்திர ராஜா. அந்த வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா எங்களுக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட இயேசு ராஜா உமக்கு நன்றி. இலங்கைக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இலங்கை மேலே நீர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் அப்பா செழிப்பையை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல எல்லா தேசங்களிலும் இந்த நாளிலே அப்பா யுத்தங்களுமா இருக்கிறது, சண்டைகளுமா இருக்கிறது. கர்த்தர் அந்த யுத்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறவர் நீர் தாமே அப்பா. நீர் இந்த தேச தலைவர்களுக்கு எல்லாம் நல்ல ஞானத்தை கொடுத்து யுத்தங்களை செய்யாதபடிக்கு சமாதானத்தோடு வாழ நீர் வழி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. சூத்திரம் இன்னுமாய் கூட ராஜா கொடுக்கப்பட்ட சகோதரி கொடுக்கப்பட்டதான அந்த ஜப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம். அந்த ஜப குறிப்பு அப்பா நாங்கள் உறுதியாய் ஜெபிக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரிவீராக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அதன் எல்லாவற்றிலிருந்து அவனை காப்பாற்றுவார், எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்களும் விசுவாசிக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே நீதிமான்களுக்கு ஆண்டவரே இடமில்லாத நாளா இருக்கிறபடியினாலே இந்த கடைசி நாட்களிலே நீதிமான்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுபடியான நாளா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அப்பா சோத்திரம். அந்த நீதிமான்கள் எல்லோரையும் அப்பா ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நீதிமான்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத நாவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. ஆமே சுராஜா, நீதிமான்களே அப்பா அவர்களை வழி நடத்துகிறவர்களும் அவர்கள் மேல அப்பா தங்கள் நாவினாலே குறை கூறுகிறவர்களும் குற்றங்களை சொல்கிறவர்களும் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. அப்படியாக நீதிமானை நீர்த்தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுடைய நீதி அப்பா பகலிலே இருக்கிறதான சூரியன் எப்படி அதிகமான பிரகாசத்தை கொடுக்கிறதோ அது போன்ற பிரகாசித்து ஜொலிப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. அப்படியாக கர்த்தர் நீர் எல்லா நீதிமான்களின் வாழ்க்கையிலே நீர் எல்லா நல்ல காரியங்களை நீர் செய்து அவர்களை இன்னும் அதிகமான அவர்களுடைய நீதி விளங்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உமக்கு சோத்ராப்பா. நீதிமான்களின் குடும்பங்கள் கூட இந்த நாளிலே பாதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராகி தேவரீர் அந்த நீதிமான்களின் வீடுகளில் அவர்களுடைய குடும்பங்களை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகள் எல்லாம்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாது என்ற வார்த்தையின்படி நீதிமான்களை பாதுகாத்து அவர்களுக்கு பூரண ஆயுசு சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே நீரே நியாயாதிபதியாயிருந்து நீதி சூரியனாயிருந்து அவர்களை நீர் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களின் நீதியை எல்லா மக்களுக்கும் அது வெளியரங்கமாயிருக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்க. நீதிமானுக்கு விரோதமாக பொய் நாவுகள் எல்லாம் இந்த நாளிலே கட்டப்பட்டு போகி ஆண்டவரே நீதிமான்களை புரிந்து கொண்டு மக்கள் வாழ்கிற அந்த தயவுக்காய் உமக்கு சோத்திரம். அவ நீதிமானுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா நாவுகளையும் தேவன் நீங்க அப்பா சங்கரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீதிமான்களுக்கு இனிமேலும் கர்த்தாவே இந்த பூலோகத்திலே இடமில்லை. ஆனாலும் ஆண்டவராகிய தேவரே நீர் வரும்போது நீதிமான்கள் உமக்கு முன்பாக உமது வருகையிலே அவர்கள் ஆயத்தப்பட்டு அவர்கள் நிற்பார்கள் என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படி தேவரே நீதிமான்களை கைவிடாதபடிக்கு அப்பா உலக முடிவு பருந்திய சகல நாட்களில் நான் உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவரீர் ஒவ்வொரு நீதிமானையும் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை இன்னும் அதிகமாய் உயர்த்தி கண்மலையில் மேலே நிறுத்தி தேவன் நீர்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே இயேசுராஜா அதனை கண்ட எல்லா மக்களும் தேவரீர் நீதிமான்களோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்களும் அந்த பொய் நாவுகளும் அவர்களும் பேசுகிற பொய்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி அவர்களும் பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவர்களும் நீதிமான்களாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிற இந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட ஒரு விசை சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த தேவதாசனை அப்பா அந்த நீதிமானின் குடும்பத்தை தேவரே நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார் யாவருமாய் மருமக்கள் எல்லா பிள்ளைகளையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து அவர்கள் மேல அப்பா நீதியின் சூரியன் உதிக்க தேவன் நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. இந்த சங்கமம் ஊடகத்துக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா பொல்லாத நாவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எப்படி ஆகக்கூடப்பா இதனை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா தாசனை தேவரின் நீர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக தரிசனங்கள்னாலே அப்பா நல்ல சுகபல ஜீவன ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் நீங்க தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. அநேகரை கர்த்தாவே சூத்திரப்பா பரலோகத்துக்கு நேரே வழி நடத்துகிற சங்கமம் ஊடகமும் ஒரு நல்ல கருவியா இருக்க கர்த்தர் நீங்க இன்னும் அதிகமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து உமது ரத்த கோட்டையிலும் அக்கடி கோட்டையிலும் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு சோத்திரம். மற்றபடியாக கூட ஆண்டவரே இந்த வேலையிலேயே சப்பா சங்கமம் ஊடகத்திலே இணைந்து அப்பா ஊழியர் செய்கிற ஒவ்வொரு தேவதாசர்களை கூட தேவரை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போய் நாவுகளை இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிற தகப்பனே உமக்கு சோத்திரம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டை மகளுடைய கணவன் பிள்ளைகள் மகளையும் மகனையும் தேவரே நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான ஊழிய பாதையில இவர்களை வழி நடத்தி ஆண்டவரே உமக்காய் தேவரீர் இவர்கள் பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட சப்பா ஜெபித்த யாவரிமா முத அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராகிய தேவரின் நீர் அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீர் நடத்தி தரும்படியாய் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிர்மலா மேரி அவர்களை பிரதர் இல்லையா? இல்ல சிஸ்டர், அவர் வெளியே போயிருக்காரு. நான் லைன்ல இருக்கிறேங்க, அவர் வந்து ஜெபிக்கலாம். ஓகே, நாங்க ஆல்போன் சிஸ்டிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோட்டமா நீங்கள்
இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வேணும். சுகபலம், ஆரோக்கியம் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பின் தகப்பனே, பரிசுத்தர் 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 பரிசுத்த பிதாவே, இங்கே ஜெபிக்க வார அத்தனை பேருக்காகவும் கூடி குழுமி இருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பின் தகப்பனே, இங்கே கூடி குழுமி இருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வு என்பதை நீர் அறிந்த தேவனப்பா. அன்பான தகப்பனே, நீ அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் நீரே அறிந்திருக்கிறீர் அப்பா. தகப்பனே, உச்சந்தலையிருந்துள்ளங்கால் வரை அவர்களை எல்லாவற்றையும் அறிந்த தேவனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை கொடுத்த தகப்பனே. இயேசுவே நீர் வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் இங்கே கூடியிருக்கிற அனைவர் மேலே உமது கருணை கண்களை திருப்பும் அப்பா. அவர்களுக்கு என்னென்ன தேர்வு என்பதை அறிந்த தேவனப்பா. உம்மால் முடியும் அப்பா. இயேசுவே, உம்மால் முடியும் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிற தகப்பனே, பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் வல்லவரப்பா, நல்லவரப்பா. உம்மை இழந்து கேட்கிறோம் அப்பா. நீர் கேட்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வீண் போகாதப்பா. எல்லாவற்றையும் பெற்று தந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீ எங்கள் சொற்கள் ஒன்றையும் வலிவி போக விடாத தகப்பனப்பா. அப்பா, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. இங்கே வந்து குழுமி இருக்கிற ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்ன தேர்வு என்பதை நீர் அறிந்தது அவனப்பா. அவர்கள் மேலே உமது கருணை கண்களை வையும் தகப்பனே. அப்பா பிதாவே, சண்டை வேண்டாம் ஆண்டவரே, குழப்பம் வேண்டாம், சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. சமாதானத்தை பெற்றுத்தாரும் தகப்பனே, சமாதானத்தை பெற்றுத்தாரும் தகப்பனே. இத்தனை இளம் பிள்ளைகள் பார்க்க முடியவில்லையப்பா தகப்பனே. இறந்து போகிறார்கள் தகப்பனே. இந்த கொடிய சண்டைகள் நாளை இறந்து போகிறார்கள் தகப்பனே. அப்பா, நீரே கருணை கண் வைத்து எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, இலங்கை தேசத்தையும் ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா, அவர் ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசிர்வதியின். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம் சமாதானத்தை மட்டும் ஏன் கொடுத்திருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த லேஷனா குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர் சுகபலனாய் இருக்கிறதுக்கு நீரே வழிவகுத்து கொடுந்த தகப்பன். அப்பா, நீர் அவரோடு கூட இருந்து அவர்களை நடத்தும் தகப்பன். அப்பா, ஹனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பன். அவ எங்களுக்காக எப்போதும் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார் தகப்பனே. அவ உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவன் பிள்ளைகளை இயேசுவே அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நான் இன்றைக்கு கேட்ட ஜெபம் எல்லோருக்காகவும் தகப்பனே, எல்லோரையும் ஆசீர்வதித்து உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி அம்மா. கர்த்தர் உங்களையும் உங்கள் கணவனையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமீன். ஆமென், ஆமென். சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சுமதி. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் மனுஷனுடைய மறைவான கண்ணிக்கும் மறைவான விலைக்கும் எங்கள் தேச மக்கள் மீட்டுக் கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஒரு குடும்பத்திலே இந்த இடத்துல மரணத்தை துதிக்க எல்லா தீமைக்கும் ஆண்டவர்களுக்கு காசு ஆத்துமாவை காசு இது முதல் கொண்டு என்றைக்கும்
ஆண்டவரை காத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மாறதி எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்ல ஆண்டவரை இன்னும் இன்னும் நல்ல ஆண்டவரை நடத்துகிற ஆண்டவரை ஞானத்தையும் ஆண்டவரை விவேகத்தையும் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை ஏற்றப்பட்ட புதிய பதிகள் புதிய ஊதியங்கள் விலை ஊதியங்கள் ஆண்டவரை ஒரு சந்தமா தேவ மாதிரி முடியாமல் இருக்கிற இந்த வசனம் அவர்கள் காசுகளுக்கு போய் நடத்துதான் இந்த நாடுகளை கூட சொல்லும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரை ஏசப்பாட்டாக மனுஷனுடைய ஆண்டவரை ஒவ்வொருவரை விலக்கி காத்துக் கொள்ளும் ஆண்டவரை இம்மட்டும் நீங்க தான் ஆண்டவரை காத்து கொடுத்துக்கிறீங்க. எங்களுக்கு மறைவாக என்னென்ன இருக்குங்கிறது எல்லாம் நீங்க ஒருவரை அறிந்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த வருடப்பா மனுஷன் நேருக்கு நேரம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை எதிர்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் மறைவான நடந்து முடிஞ்ச உடனே அறிஞ்சுக்கிறோம் ஆண்டவரை. அது நடக்கும் முன்னே எங்களுக்கு ஆண்டவரை அறிவித்து நீங்க வர முன்னே சுற்றிகளை நிலையில சொல்லிருக்கீங்க. ஆண்டவரை ஏசப்பா எங்களை கத்தா தீங்கு நாட்களுமே கூட எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு மழையாக செய்யற ஆண்டவரே. ஆனால் உமக்கு முடியாத உங்களிடத்துல மதிக்க முடியாத ஆண்டவர் ஆவியானவர் அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது ஆண்டவரே. ஏசுப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீங்க இருக்கலாம். ஆண்டவரே, அதனோட விலக்கி ஆண்டவரை திரும்பி தோணி ஆண்டவரை செய்கிறான்.
நன்மைந்த துன்பத்தை எடுத்து நாமத்தினால ஆண்டவரே ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த ஜெபங்களை ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க கைலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற இந்த மரணத்துக்கு உட்படுத்துற ஆவிகளை எல்லாம் கடிந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அங்கு ரத்தம் சிந்த வைக்கிறது, இந்த போக்குவரத்து சபைகள்னாலே அங்கு கடமைகளை சரியாக நீத்தியாக செய்யக்கூடிய கிருபைகளை அவர்களுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே இயேசு ராஜாவே உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளையும் நேரத்தையும் தந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கேட்கிற எங்கள் பரலோக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. தேவனே, நீர் பெரியவர் அப்பா, அற்புதர் அப்பா, அடையாளமானவர், அச்சாரமானவர் அப்பா. உடைய பாதத்திலே தான் நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க முடியும் ராஜா. நீர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற எங்கள் அன்பான தகப்பனா இருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரும் நீர்தான் ராஜா. தகப்பனே, எங்களுடைய இலங்கை தேசத்திலே நாளுக்கு நாள் ஆண்டவரே இந்த விபத்தினாலே மரணங்கள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், தகப்பன்மார் இறந்து போறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொருவரும் அரசாங்கம் போடுகிற சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த கீழ்ப்படிவை கொடுங்கப்பா கர்த்தாவே. அகால மரணங்கள், மரண ஆவிகள் ஆண்டவரே பாதைகளிலே உலாவாதபடி, ஆண்டவரே வாகனங்களிலே உலாவாதபடி, ஆண்டவரே அதை பார்த்து ஆண்டவரே ரசிக்கிற ஆண்டவரே அந்த கெட்ட ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஒவ்வொரு சாரதியும் ஆண்டவரே ஒவ்வொரு வாகனம் ஓட்டும் முன்பாக தங்களை நிதானித்து அறிந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல பாவிச்சு அதை ஓடாதபடி ஆண்டவரே கர்த்தாவே பயணிகள் செல்லுகிறார்கள். ஆண்டவரே ஜனங்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்று பாதைகளை கண்ணோக்கி பார்க்கிற அந்த தேவ ஞானத்தையும் அன்பையும் பலனையும் தெளிந்த புத்தியையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைத்த அந்த லைசன்ஸை கவனமாக பாவித்து அரசாங்கத்துக்கு கர்த்தாவே அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக, சகோதரங்களாக நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதை நீர் தான் செய்ய வல்லவர் அப்பா. நல்ல உணர்வின் ஆவியை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நான் இப்பொழுது ஓடுகிறேன், எனக்கு பின்னாலே ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரே, ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே என்ற பயமும் அன்பும் ஆண்டவரே நடுக்கத்தோடு தங்களுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. தகப்பனே, இந்த மோட்டார் சைக்கிள்களிலே போகிற வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இளம் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, தங்களை மீறின ஸ்பீட்டிலே போய் அடிபட்டு அநியாயமாக அகால மரணமாகிறார்கள் அப்பா. தகப்பனே, பிசாசானவன் இவர்களை வஞ்சித்து இவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை வஞ்சித்து எடுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, இலங்கை தேசத்தை ஜனங்களையும் ஒரு விசை மன்னியுங்கப்பா. உம்மை அறிந்தும் அறியாமல் வாழுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, வர வர ஆண்டவரே இந்த விக்கிரக ஆராதனைகளும் கோயில்களும் அதிகரித்து கொண்டு போகிறது தேவனே. இயேசுவே, இந்த தேசத்தை ஜனங்களை ஒரு விசை மன்னித்து நினிவே பட்டணத்துக்கு மனம் இறங்கினபடி ஆண்டவரே இந்த தேசத்தை மக்களையும் ஒரு விசை மனம் இறங்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் ஆண்டவரே கர்த்தாவை ஒரு விசை மன்னித்து இவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்கிற ஜனங்களாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தேவனே, இதுகளிலே ராஜா இப்படியான காரியங்களிலே லஞ்சங்கள் ஊழியங்கள் பகிர்ந்து கொள்ளாதபடி தகப்பனே அதை ஆண்டவரே தடுத்து நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்கள் இறந்த பின்பு லஞ்சங்கள் கொடுத்து அதை நிவர்த்தி செய்கிற காரியங்கள் இல்லாதபடி தகப்பனே கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் நிறுத்தும். ஒவ்வொரு வேலையில இருக்கிற சட்ட திட்டங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக பயத்தோடு ஆண்டவரே தங்களுக்கு கிடைத்த வேலையை கர்த்தாவே நேர்த்தியாக செய்கிறார். ஞானத்தை நீர் கர்த்தாவே அருளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேசம் உம்முடையது, ஜனங்கள் உம்முடையதப்பா. தேசத்திலே எவ்வளவு அநியாயங்களும் அட்டூழியங்களும் ஆண்டவரே கர்த்தாவே நடக்கிறது ராஜா. இதை கேட்பது நீர் ஒருவர் தான் இயேசுவே. ஜனங்களை கேட்க முடியாதப்பா. நீர் ஒருவரே நீதி செய்த தேவன். தகப்பனே, இந்த பிள்ளைகளை தேசத்தையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமென். 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 நிர்மலா மரியா அவர்கள் சால்ஸ் பிரதர் வந்துட்டாரா? இன்னும் வரலைங்க சிஸ்டர், இன்னும் வரலைங்களா? லைன்ல இருக்கிறீங்களா? ஓகே, நீங்க சுவாரி சிஸ்டர் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே மருத்துவ துறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மருத்துவமனைகள் அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் கடமையோடு நேர்மையோடும் அங்க தேவனுக்கு பயந்தவர்களாய் அங்க வேலைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. அப்பா, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. சிவனுடைய தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே, உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. அத்த நீங்க நல்லவர் அப்பா. நீங்க இருக்குத்துல ஐஸ்வர்யமல் நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த மாலை வேலையிலும் கூட கர்த்தாவே உடைய சமூகத்திலே நிற்பதற்கும் ஆண்டவரே, திறப்பிலே நின்று ஆண்டவரே வா இந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்கும் என் ஆண்டவரே கிருபை தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, இந்த நேரத்திலும் கூடப்பா அன்று மருத்துவ துறையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காகவும் அன்று வைத்தியர்களுக்காகவும் அன்று வைத்திய சாலைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய வல்லமை கர்த்தாவே அந்த இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா 5 கண்டங்களில் வாழ்கிற எல்லா ஆண்டரை கர்த்தாவே மருத்துவர்களையும் நர்ஸ்மார்களையும் உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அன்றைய தேவனுடைய ஆண்டரை கர்த்தாவே அப்பா சமூகத்திலே இதெல்லாம் பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தங்களை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஆண்டவரே தங்களுடைய தங்களை மருத்துவ துறைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த பிரதிஷ்டையை நீ பார்க்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் உள்ளே வந்தவுடன் ஆண்டவரே அவர்களுடைய தியாகங்களை மறந்து போகிறார்கள் ஆண்டவரே. அநேக நோயாளிகளை ஆண்டவரை கவனிப்பதில்லை ஆண்டவரே. அவர்களுக்கு தகுந்த மருந்துக்களை கொடுப்பதிலே ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுடைய கவனீனம் ஆண்டவரை காணப்படுகிறது ஆண்டவரே. தகப்பனே, அந்த இப்பேற்பட்ட ஆண்டவரே கர்த்தா வைத்தியர்களை என் ஆண்டவர் நீ பொறுப்பெடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பணத்துக்காக ஆண்டவரே அந்த வேலைகளை ஆண்டவரே அவர்கள் செய்யாதபடி ஆண்டவரே எந்த இடத்திலே அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த தியாகத்தை நினைத்து ஆண்டவரே நோயாளிகளை கவனிப்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்ல இரக்கம் காட்டுவதற்கு உதவி செய்யுங்க அப்பா. இரக்கமற்ற ஆண்டவர் சூழ்நிலையிலே எத்தனையோ ஆண்டவரை மனித உயிர்கள் ஆண்டவரை இந்த தேச ஆண்டவரை உலகத்தை விட்டு பிரிந்து போகிறதுப்பா. ஆவியான பணத்துக்காக கூட ஆண்டவரே கத்தன் வெளியேறப்பட்டிருந்த உயிரை ஆண்டவர்கள் துச்சமாக எண்ணி எத்தனையோ காரியங்கள் சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட கைப்பற்ற மருத்துவர்களை கரங்களுக்குள்ளே நினப்பு கண்டுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் எந்த ஆண்டவரை கத்தாவே சுவாமி ஆண்டவரை கத்தாவே எந்த இடத்திலே விதமான காரியங்கள் ஆண்டவரே இருக்கிறதோ சுவாமி அங்கு நீர் கடந்து போவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. என் ஆவியானவரே அப்பா, நீர் ஒவ்வொரு மருத்துவர்களையும் தொட வேணும்படியாக சோத்தரித்து துதிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் கூட இன்றைக்கு வைத்தியர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இரவு பகல் பார்க்காதபடி கர்த்தாவே வேலைகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிற ஊழியக்காரர்களும் ஆண்டவரே வைத்தியர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை பேர்பட்ட பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாத்துக் கொள்ளுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சத்துருவின் வல்லமைகளையும் சாத்தானின் அதிகாரங்களையும் எல்லா துணைத்தனங்களையும் அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நோய்களை கொண்டு வந்து போடுகிற அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிகள் கர்த்தாவே ஆண்டவரே புதிய புதிய வியாதிகள் ஆண்டவரே இந்த மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் கூட ஆண்டவரே அப்பா வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு சுவாமி. என் ஆண்டவரே கர்த்தாவே எல்லா வியாதிகளையும் கண்டறிந்து அதுக்கேற்ற ஆண்டவரே வைத்திய சிகிச்சைகளை செய்வதற்கு என் ஆண்டவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு வைத்தியர்களையும் என் ஆண்டவர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பழுவற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே நோயற்ற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த உலகத்திலே படைத்தீன் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே. காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு நோய்களும் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சீர்குலைக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரை கண்டுபிடிக்க முடியாத வைத்தியர்கள் கண்டுபிடிக்க முடியாத ஆண்டவரே கர்த்தா நோய்கள் ஆண்டவரே அந்த பேர்பட்ட காரியங்களில் இருந்து என் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக உதவி செய்வீராக. என் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக அப்பா. என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. என் அப்பாவுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொரு ஆண்டவரே நோயாளர்களையும் பொறுப்படுங்க ஆண்டவர். நோயாளர்களுக்கு கூட நான் ஜெபிக்கிறேன். இந்த வைத்தியர்களையும் நோயாளர்களையும் என் ஆண்டவர் பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. சரீரங்களை சீர்குலைக்கிற எல்லா வியாதிகளையும் வேதனைகளையும் நிரப்புறப்படுத்துவீராக. சுவாச பையிலே ஆண்டவரை கல்லீரலிலே சிறுநீரக பையிலே ஆண்டவரை பெருங்குடல் சிறுகுடல் ஆண்டவரே இருதய ஆண்டவரே அந்த கத்தாவே அந்த பகுதிகளில் இருக்கிற வருத்தங்கள் ஆண்டவரே அப்பா சுவாச பையிலே காணப்படுகிற அந்த பொல்லாத வருத்தங்கள் ஆண்டவரே கல்லீரலிலே காணப்படுகிற வருத்தங்கள் ஆண்டவரே அந்த முழங்கால் வருத்தங்கள் கை கால் உழைவுகள் ஆண்டவரே கத்தா பலவீனங்கள் ஆண்டவரே கத்த தலையிலே நரம்புகளிலே பிரச்சனைகள் ஆண்டவரே ஆவியானவரே ஆண்டவரே சுகர் பிரஷர் கொலஸ்ட்ரால் என்று சாப்பிடுகிற உணவுகளிலே பிரச்சனைகள் ஆண்டவரே ஆவியானவரே நீர் படித்த ஆண்டவர் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதற்கு கூட கத்தாவே ஆண்டவரே பயந்து ஆண்டவரே கத்தா அந்த காரியங்கள் அப்பா ஆண்டவரே தகப்பது எல்லாவற்றிலும் இருந்து என் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலை செய்வீராக. வைத்தியசாலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் விடுதலை செய்வீராக ஆண்டவரே. நீர் டாக்டர் மருந்துமாக இருந்து என் ஆண்டவர் நல்ல சுகபலனை ஆரோக்கியத்தை தீர்க்காயுசை என் ஆண்டவர் கொடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. அதற்கேற்ற நல்ல வைத்தியர்களை தியாகமுள்ள வைத்தியர்களை என் ஆண்டவரை எழுப்புவீராக. லஞ்சங்களை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை பணங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை கத்தந்து சேவையை செய்யாதபடி தியாக மனதோடு செய்யக்கூடிய நல்ல வைத்தியர்களை ஏற்படுத்துவீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. புதிய ஜெனரேஷனை என் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை வைத்தியர்களாக நீர் தெரிவு செய்து கொடுப்பீராக நான் செபிக்கிறேன். யார் யாரெல்லாம் அந்த துறைக்குள்ளே ஆண்டவரை வந்து ஆண்டவரை அவன் படிக்க வேண்டும் என்று ஞானத்தை கேட்கிறார்களோ என் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை அருளி செய்வீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் அந்த தாதிமாரையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த வைத்தியசாலைக்குள்ளே அந்த கிளீனிங் வேலை செய்பவர்கள் துப்புரவு தொழிலாளிகள் ஆண்டவரே கர்த்தாவே அநேக காரியங்களை ஆண்டவரே அப்பா அந்த அர்ப்பணிப்போடு அந்த இடத்திலே செய்கிறார்களே என் ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எந்த நோய் நொடிகளும் எந்த கிருமி தொல்லைகளும் ஆண்டவரை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அவர்களுக்கு ஆண்டவரே குடிக்கிற ஆண்டவரே தண்ணீரிலும் சாப்பிடுகிற ஆகாரத்திலும் என் அப்பாவுடைய வல்லமை கடந்து போய் எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை நன்றியோ துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மட்டுமாக உடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருந்தது. இனி வருகிற நாளிகைகள் நேரங்கள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவருடைய கரணம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஐயா. அதே போல ஆண்டு இணைப்பை நடத்துகிற சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரமுடைய மகளோடு கூட இருப்பதாக பிரசன்னம்
நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா சுவாமி கத்தன திறப்பில நின்று ஆண்டவரே அநேக ஆண்டவரை பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவரை மக்களை நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆவியானவரை நீ நடத்துவீராக. அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. பிள்ளை செல்வங்களை ஆசிர்வதிங்க. அது இருக்கிற தேசத்திலே ஆண்டவரே இன்னும் அதிகமாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யுங்க. இது போகிற சபையை ஆசிர்வதிங்க, குடும்பங்களை ஆசிர்வதிங்க. எந்த தீமைகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீர்காயுசை கொடுங்க. என் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிரதருக்காக, சிஸ்டருக்காக, ஆண்டவரே பிள்ளை செல்வங்களுக்காக, ஆண்டவரே பேரை குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருடைய வல்லமையில கரமவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா எந்த நோய் நொடியும் வராதபடி அப்பா ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளை நீர் தாமே மூடிக்கொள்ளுவீராக என்று செபிக்கிறேன். பிரசன்னத்தினால் நீர் மூடிக்கொள்ளுவீராக என்று செபிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலியை நடத்துவதற்கு பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. ஒரு நன்மையும் குறைபடாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. 10 வருடங்களை ஆண்டவரை காண செய்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரமையா. ஆண்டவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. போகும் பொழுது வரும் பொழுதும் கரக்கூட இருப்பதாக இந்த இணைப்பில இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் பேராக ஆசீர்வதிங்க. சந்திப்பீராக. எந்த தீமைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வராதபடி ஆண்டவரை ரத்தம் கொண்டு நீர் மூடிக்கொள்ளுவீராக. அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அப்புறப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் சமாதானம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷத்தை சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுத்து மோடி கூட வாழக்கூடிய அந்த நல்லது சாக்கியத்தை ஏற்படுத்தி நீர் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக நல்ல இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் சுமங்களை கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நாங்கள் கனிஷ்டா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கனிஷ்டா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்கள் தேசத்தின் பொருளாதார துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சுற்றுலா பயணிகள் இந்த நாட்களிலே விமான பயணங்கள் செய்கிறவர்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விமான ஓட்டிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். விமானத்தில் இருக்கிற பிழைகளை முன்கூட்டியே கண்டறிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கு தீமை செய்கிறவர்கள் அந்த பிள்ளைகளிலே பிரயாணம் செய்யாதபடி தேவன் முன்கூட்டியே அவர்களை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த என் தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே அப்பா, சோத்திரம் தகப்பனே அப்பா. அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் உங்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. தகப்பனே அப்பா, அப்பாவுக்கு எதிராக அப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள் இதுவரைக்கும் நாம செய்திருந்தா அப்பா ஒரு விஷயம் என்னை மன்னித்து கழுவி சுத்திகரிங்க அப்பா. தகப்பனே என் விண்ணப்பம் நாங்க அப்பாவின் பாதத்திலே வைக்கிற விண்ணப்பத்துக்கு அப்பா உடனடியான பதில் தந்த ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த பிளேன் ஆண்டவரை வானத்தினாலே வருகின்ற ஒவ்வொரு பிளேன்கள் அப்பா டெலிகாப்டர் ஒவ்வொன்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அந்த பிளேன் வெளிக்கிறதற்கு 10 நிமிஷத்துக்கு முன்னதாக அந்த டிரைவர் போய் எல்லாவற்றையும் சரியாக இருக்கிறதா, எல்லாம் சரியா வேலை செய்தான்றதை செக் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து அதற்குள்ளாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் மக்களை ஏற்றாத படிக்கு உடனடியாக அதை நிவர்த்தி செய்ததுக்கு பிற்பாடு மக்களை ஏற்றி ஒரு உயிர் கூட காவு கொள்ளாத படிக்கு தந்தையப்பா ஆண்டவரேப்பா பொறுப்புடனும் நல்ல உணர்வுடனும் ஆண்டவரே நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஏதாவது தப்பாக காரியங்கள் அதற்குள் நடக்குமாக இருந்தால் என் தந்தையை அந்த மனிதனை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, கொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே கண்களில் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே எந்த உயிர்களுக்கும் சேதம் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஓட்டியையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நிதானத்துடனும் பொறுமையுடனும் ஆண்டவரே காலநிலைகள் மழைகள் பெய்தாலும் அவர்கள் விமானத்தை எடுக்காத படிக்கு எல்லாவற்றையும் பார்த்து அந்த விமானத்தை எடுத்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் அவதானித்து மக்களை அவதானமாக கொண்டே போற இடத்திலே கொண்டு போய் சேர்க்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா,
அவர்கள் போய் சேருகின்ற இடத்திலேயும் அவர்கள் கவனமாக அந்த இடத்துல இறங்குற இடத்திலேயும் அப்பா நீங்கள் அதிலே அப்பா அங்கு நிக்கிற மனிதர்கள் எல்லாரும் தகப்பனே அப்பா இறங்குற இடத்திலே அவர்களை பாதுகாக்க தகப்பனே அந்த இடத்திலும் அப்பாவின் கிருபை அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே மனிதர்கள் நேசிக்கின்ற அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே உலகம் முழுவதும் அன்பே இல்லையப்பா. மனிதர்களுக்கு அன்பு இல்லாதபடினால் ஆண்டவரே அப்பா மதங்களுக்கு ஆண்டவரே மதங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள் அப்பா. தகப்பனே இப்படியான வெட்டினா எல்லா மனிதனுக்கும் சிவப்பு ரத்தம் வருதே ஆண்டவரே அப்பா. நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி படைத்திருக்கிறீங்களே அப்பா. தகப்பனே அப்பா வேறு வேறு மொழிகள் மாத்திரம் தானப்பா, மொழிகள் மட்டும்தானப்பா வேறாக இருக்கிறதுன்றத ஒவ்வொரு மனிதனும் உணரும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் இருதயத்துல பேசுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இப்படியான மனிதர்கள் இருதயத்துக்குள்ளே அப்பாவின் வார்த்தைகள் சென்றடையணும் அப்பா. தகப்பனே அப்பா அன்பான இருதயங்களை கொடுத்து அப்பா ஒவ்வொருத்தர் மனிதர்கள் மீதும் ஆண்டவரே அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. தகப்பன் எரிச்சல் ஆவிகளை எடுத்து போடுங்க, பொறாமை ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா, கொலைவர் ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அன்பான ஆவிகளை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மனிதர்கள் மதிக்க அன்பு காட்ட தகப்பனே இந்த உலகத்திலே அன்பு மாத்திரமே ஜெயிக்கும் என்றத ஒவ்வொரு மனிதரும் அப்பா உணர்ந்து கொள்ள உணர்வுகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா 10 பேர் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே அப்பா 2 பேர் குழம்பினால் 8 பேர் ஒன்றாக இருந்தால் அந்த 8 பேரும் தானப்பா ஜெயிப்பார்கள். அன்புதான் ஜெயிக்கும் என்றது ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் உணரும்படியாக ஆண்டவரே அப்பா உணர்வில் உள்ள ஆவிகளை ஊற்றுங்கப்பா, அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. எல்லா முரட்டாட்டங்கள் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. பழிக்கு பழி வாங்குகின்ற எரிச்சல் பொறாமை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. தகப்பனே போட்டியும் பொறாமையும் மனிதருக்குள்ளாக பெருகி கொண்டு இருக்கிறதா ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா அப்பா இப்படியான மனிதர்கள் மத்தியிலே அப்பா எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சிறு பிள்ளைகள் கூட தெரியலே ஆண்டவரே அப்பா. பெற்ற தாய்க்கு கூட பிள்ளைகளை தெரியாம போகிறதப்பா. தகப்பனுக்கே பிள்ளைகளை தெரியாத அளவுக்கு அன்பு இல்லை ஆண்டவரே அப்பா. தகப்பனே அன்பான ஆவிகளை ஒவ்வொரு மேலையும் ஊற்றுங்க அப்பா. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அன்பான ஆவிகளை ஊற்றியப்பா ஒவ்வொரு மேலையும் அப்பா அன்பை ஊற்றுங்கப்பா. மனிதன் நேசிக்கின்ற கிருபை கொடுங்கப்பா. ஒருவர் விழுந்தால் ஓடிப்போய் தூக்கி அவர்களுக்கு முதல் உதவி செய்யத்தக்க மனப்பான்மையை கொடுங்கப்பா. விழுந்தாலும் ஒருவரை 4 பேர் அடிக்க 10 பேர் பார்த்து கொண்டு நிற்கிறார்களே அப்பா. அப்படியான இருதயம் உள்ள கடினமான இருதயங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா எதிர்த்து நிற்கணும் ஆண்டவரே. தகப்பனே இப்படியான மனிதர்கள் மத்தியிலே அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. தகப்பனே இவர்கள் மாறணும் அப்பா. இப்படியான மனிதர்கள் எல்லாம் அன்பான இருதயத்தை ஊற்றி அவர்கள் அன்புள்ள மனிதனாக மாறினார் ஆண்டவரே. எல்லா தேசத்திலே சமாதானமும் அன்பும் அப்பா இருக்கவே ஒரு சந்தோஷமா பரலோகம் மாதிரி இருக்கும் ஆண்டவரே அப்பா. பரலோகத்தில் எவ்வளவோ சந்தோஷம் அப்பா. தகப்பனே அப்பா அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ இந்த மனிதர்களை ஆசீர்வதிங்கப்பா. பூமியிலே வாழத்தக்கதாக ஆசீர்வதிங்கப்பா. என் தந்தையப்பா ஒவ்வொரு மனிதர் மீதும் அன்பை ஊற்றுங்கப்பா. கத்தாவே சுற்றுலா பயணிகள் வந்து இறங்கும் போதும் போகும் போதும் வரும்போதும் எல்லா வழிகளிலும் அப்பா பிள்ளையன் ஓடுகின்ற ஓட்டுநர்களோடும் நீங்களே அப்பா கூட இருங்கப்பா. நீங்கள் பயணம் செய்யுங்கப்பா. என் தந்தையே அப்பா நீங்கள் சிலுவையே சொல்லி இருக்கிறீர்கள், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே தந்தையப்பா. எல்லா மனிதர்களும் சமாதானமாம் அன்பாகவும் வாழணும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அதற்காகத்தானப்பா அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஒவ்வொருவரும் உணரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உணர்வுள்ள ஆவிகளை ஊற்றுங்கப்பா, அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. பாவமான எல்லாத்தையும் வெட்டுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. என் தந்தையப்பா சகலத்தையும் உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்பா என் விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் தந்தது கிருபைக்காக நன்றி அப்பா. என் தந்தையை இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா என் தகப்பனை உயர்த்தி நாங்கள் சிறுகவும் அப்பா பெருகவும் அப்பா அப்பா தாழ்த்தி அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கனிஷாவோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி நாங்க புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
வனேஸ்வரி சிஸ்டர் நக்கி எடுத்து விடுங்க. சிஸ்டர் நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். மாணவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆசிரியர்மார், மினிஸ்ட்ரிமார், அந்த கல்வித்துறையிலே இருக்கிற அத்தனை பேரை கர்த்தர் தன்னுடைய ஞானத்தினால் நிரப்பி அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஊற்ற ஒரு ஆசிரியர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மாய் நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்தில் உள்ள கல்விகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கல்வி அமைச்சுகளையும் பாடசாலைகள், கிளாஸ்கள் இப்படியாக எந்தெந்த இடத்தில் பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகிறார்களோ அந்தந்த இடத்தை எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பொருட்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, பாடசாலைகளில் கூட தகப்பனே தற்போது ஆசிரியர்மார்கள் பிள்ளைகளை பாலியல் வன்புணர்வுக்கு ஏற்படுத்துகிறார்கள் தகப்பனே. அதே போல மாணவர்களுக்கு இடையிலே தகப்பனே ரேகிங் தகப்பனே, இப்படியாக பல கெட்ட பழக்க வழக்கங்கள் தகப்பனே. அப்பா, பாடசாலை பிள்ளைகளையும் ஆசிரியர்கள் டீச்சர்மார்களையும் ஆசிரியர்கள் பாடசாலை பெண் பிள்ளைகளையும் இப்படியாக தகப்பனே துர்இச்சைகளுக்காக தகப்பனே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. சரியான ஞானம் உள்ள ஒரு கல்வியை போதிப்பது இல்லை தகப்பனே. இந்த பிள்ளைகளையும் பாடசாலைகளையும் நீர் பொருட்படுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பாடசாலையில் இருக்கிற அதிபர், ஆசிரியர்மார்களுக்கு தகப்பனே அப்பா அவர்களுக்கு ஒழுக்காற்று முறைகளை தகப்பனை கற்றுக் கொடுக்கும்படியாகவும் தகப்பனே. அவர்கள் அப்படி அதை மீறி தவறி நடக்கும் போது தகப்பனே அவர்களுக்கு சட்ட ரீதியாக நீதியின்படி என்ன செய்ய வேண்டுமோ தகப்பனே அதை செய்து தகப்பனே அவர்கள் மனம் திரும்புவதற்கு தகப்பனே நீர் அவர்களுடைய இருதயம் தகப்பனே ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் நீதியின் தேவன் தகப்பனே, நீதிமான் ராஜா. அப்பா, பாடசாலைகளில் நீதி செயல்படுவதில்லை தகப்பனே. அதே போல பணங்கள் என்று சிரமதானம் என்று தகப்பனே பெற்றோர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. படிக்க போகிற பிள்ளைகளுக்கு தகப்பனே இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த சூழ்நிலையிலே ஆசிரியர்மார்களுக்கு தகப்பனே, கோட்ட கல்விகளுக்கு தகப்பனே, வலய கல்விகளுக்கு தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அரசாங்கம் மூலமாக நிபந்தனைகளை விதித்து தகப்பனே உம்முடைய நீதியின் படி தகப்பனே அவர்களை வழி நடத்துவதற்கும் சட்டத்தை மீறுவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்து அவர்கள் மனம் திரும்புவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே எல்லா காரியங்களிலும் தகப்பனே பேட் டச் குட் டச் இப்படியான காரியங்களிலும் தகப்பனே இந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே இப்படியாக துரிச்சைகளுக்கு தகப்பனே இவை எல்லாவற்றிற்கும் இந்த பிள்ளைகள் அடிமையாகி இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இப்பொழுது சத்துரு வாலிப பிள்ளைகளை தொடுகிறான் தகப்பனே. இந்த பிள்ளைகளை இப்படியான இக்கட்டுகளில் இருந்து நீர் விளக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் யோசனையும் சிந்தனையும் கல்வி அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து தகப்பனே உம்முடைய அன்பின் நிமித்தம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா எந்தெந்த காரியங்களில் எப்படி நடக்க வேண்டுங்கிற தகப்பனே ஒரு நல்ல அறிவை புத்தியை கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தகப்பனே இந்த கல்வி அமைச்சுகள் மூலம் தகப்பனே அதற்கென்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும்படியான ஒரு ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பிள்ளைகளின் வாலிப பிள்ளைகளின் இருதயத்தை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசிரியர்களின் இருதயங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்படியாக கல்லாகி இறுகி போய் இருக்கிற இந்த இருதயங்களை தொட்டு தகப்பனே அவர்கள் உள்ளத்திலே ஒரு மன மாற்றத்தை கொடுங்க தகப்பனே. மன மாற்றத்தை கொடுங்க தகப்பனே. அண்மையில் ஒரு ஆசிரியை தகப்பனே அவள் வயதுபடி பார்த்த படிக்கிற ஒரு பிள்ளை
தொடர்பு வைத்திருக்கிறாள் தகப்பனே. நன்றாக கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய இப்படியான நிலையிலே தகப்பனே, இந்த ஆசிரியர்கள் நல்ல பழக்க வழக்கத்தை பழக்கி கொடுக்கும்பாகிற ஆசிரியர்கள் தகப்பனே, இப்படியான துர்ச்சைகளுக்கு தகப்பனே, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் தகப்பனே. ஆனாலும் முன்னால் இப்படி இல்லை தகப்பனே. நாங்கள் கல்வி கற்கும் காலங்களில் இப்படி இல்லை தகப்பனே. ஆனாலும் இப்பொழுது பாடசாலைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. இந்த இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பாடசாலையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இரக்கம் காட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, அதில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தகப்பனே நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இரக்கம் செய்யுங்க. கல்வி அமைச்சின் மூலம் நல்ல நல்ல கற்கை நெறிகளையும் தகப்பனே, பிள்ளைகளுக்கான ஒரு தகப்பனே, போக்குவரத்துகளில் தகப்பனே, அவர் பைகளை செக் பண்ணுவதற்கும் தகப்பனே, அவர்களுக்கு அடிக்கடி தகப்பனே மாதத்துக்கு ஒரு தடையாவது வைத்திய பரிசோதனை செய்வதற்கு தகப்பனே, அவர்களுடைய கெட்ட பழக்கங்களில் இருந்து ஒரு இருதயத்தில் ஒரு பயப்படும் பயத்தை உண்டு பண்ணுவதற்கு தகப்பனே, பாடசாலைகளிலே இப்படியான வைத்திய பரிசோதனைகளை நடத்துவதற்கும் தகப்பனே, எல்லா காரியங்களிலும் பயப்படும் பிள்ளைகளாக வளர்வதற்கு தகப்பனே, கல்வி அமைச்சுகள் தகப்பனே இப்படியான காரியங்களை செய்வதற்கு தகப்பனே நீர் கிருபை செய்யும்படியாகவும் தகப்பனே, அமைச்சுகளுக்கு நல்ல ஞானத்தையும் தகப்பனே, ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தகப்பனே, எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி செய்த ஆசீர்வதிக்க போகிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் சிறுவ பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. மேரி, நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் வராதபடி யுத்த தேசங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அந்தி சந்தி மதிய வேளையிலும் உண்மை ஆண்டவரே துதிக்க, ஆண்டவரே சகோதரராய் சௌரியா கூடி உடைய ஜீவனை ஆசீர்வாதத்தை பெற உடைய சமூகத்துல வந்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்களையும் பேர் பேராக உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெஸ்லியாவோட குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆண்டவரே சந்ததியும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தையும் கூட ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதி மூடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஈரான் ஈராக் தேசத்துக்கு அவருடைய சமூகத்துல நாங்க வருகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஈரான் ஈராக் தேசத்துக்கு நீ கரிசனம் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஈரான் தேசத்தை சிதறடிக்க ஆண்டவரே ஒரு மரம் எழும்பும் என்று சொல்லி ஆண்டவருடைய தரிசனத்தின்படி ஆண்டவரே ஈரான் ஈராக் தேசம் ஆண்டவரே அப்பா எங்கள் ஆண்டவரே ஜனங்களோடும் ஆண்டவரே எருசலேமோடும் ஆண்டவரை முட்டி மோதி கொண்டிருக்கிற நேரத்திலும் என் தேவன் ஆண்டவரே ஒரு மரத்தை எழுப்பி அந்த தேசத்தை ஆண்டவர் அந்த ஜனங்கள் என் தேசத்தை ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடி இஸ்ரவேல் ராஜ்யத்தை அழிக்காதபடி ஆண்டவரே அப்பா தகப்பனே எருசலேமில் ஆண்டவரே அப்பா இவர்கள் ஆண்டவரை அழிக்காதபடி தேவனுடைய கரம் ஆண்டவரை இம்மட்டுமாக பாதுகாத்த கரம் இருந்த கரமும் ஆண்டவரே ஆவியானவரும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இனிமேல் எந்த அழிவும் வராதபடி சமாதானம் உண்டாகும்படியாக ஒப்புக்கொடுத்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஈரான் தேசத்துல ஆண்டவரை உருவாக்குற ரஷ்யா தேசத்துல இருந்து உருவாக்குற ஒவ்வொரு ஆயுதங்களும் உலகத்தை அழிக்க ஈராக் இஸ்ரவேல் எருசலேமை அழிக்க வேண்டும் என்ற அந்த உருவாக்குற ஆயுதங்கள் எல்லாம் இப்போது செயலற்று போவதாக உப்ப போற சாரமற்ற போவதாக நட்டே போல கரைந்து போவதாக அவங்க உருவாக்க ஆண்டவரே செயலற்று போவதாக என்று சொல்லி இஸ்ரவேலுக்காக ஆண்டவரே எருசலேமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தை ஆண்டவரே
அப்பா யுத்தத்திலே பிரியப்படாத தேவன் இந்த யுத்தத்தை அமைதிப்படுத்துவீராக. எல்லாம் சமாதானமாய் முடிவதாக. எல்லாம் அல்ல வல்லரசு நாடுகளும் ஆண்டவரே அப்பா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புகிற நாடுகள் எல்லாம் ஆண்டவரை எப்போதே சமாதானப்படுத்தி வைப்பீராக. ஆண்டவரை உமக்கு பிரியமா இருந்தால் எங்களுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரை சத்துருக்களோட சமாதானம் பண்ணி வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இஸ்ரவேல் உமக்குரியவர்கள், உம்முடைய பாதையில வரப்போகிறவர்கள், நிற்கிற ஜனங்கள் இப்போது எல்லா சத்துருக்களையும் அந்த தேசங்களுக்கு விரோதமாக எழும்புகளை நீர் என்மேல் எழும்பினவன் கீழ் மடங்க பண்ணுவேன் என்று மடங்க பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக என் தேவனுடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து சபைக்கிறேன். ஈரான் ஈராக் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, ரஷ்யா தேசம் ரட்சிக்கப்படுவதாக, அமெரிக்கா தேசம் ரட்சிக்கப்படுவதாக. ஒரு பெரிய இழப்புதல் யுத்தத்துக்கு பின்னால் ஒரு பெரிய இழப்புதல் உண்டாகுவதாக, இழப்புதல் உண்டாகுவதாக. ஒவ்வொரு குற்றமற்ற ரத்தத்துக்கு பின்னாலும் என் தேவனுடைய ஆண்டவரை ரட்சிப்பின் வருகை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாங்க இருக்கிற ஐரோப்பா தேசம் எல்லாம் பாதுகாக்கப்படுவதாக, எந்த யுத்தத்துக்கும் போகாதபடி எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துகிற தேசமாய் ஐரோப்பா தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா மனுஷருக்கு விரோதமாய் மனுஷர், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பாசக்காருக்கு விரோதமாய் பாசக்காரர் எழுப்பாதபடி தேவனுடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லாம் அமைதி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவது என்று கட்டளை இடுகிறேன். ஆண்டவரே ராஜ்யத்துக்கு விரோதமாய் எழும்ப நினைக்கிற எல்லா பொருளாங்களுடைய கிரியைகளும் மறைபொருளான ஐத்தோபலின் ஆவிகளின் செயல்களின் இப்போது செயலற்ற போவதாக. அல்லேலூயா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இலங்கை தேசம் முற்றிலும் உம்முடைய அக்கினியின் ரத்தத்தினால் வேண்டி அடைக்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் எருசலேமில் வேண்டி அடைக்கிறேன். ஈரான் ஈராக் தேசத்தை எல்லாம் இயேசுவின் வேண்டி அடைக்கிறேன். ஆண்டவர் எந்தெந்த தேசம் எல்லாம் இனி யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தி ரகசிய பேச்சுவார்த்தைகளோட இருக்கிறாங்களோ அந்த ஆண்டவரை பொல்லாத மாவியாக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தின் ஆவி, ஒரு கள்ளக்கத்தின் ஆவியை கட்டளையிட்டு உம்முடைய கரம் கிரியை செய்து நீ ரட்சிக்கும்படியாக சோதரித்து ஜெபிக்கிறேன். ரட்சிக்கும்படியாக ரட்சிப்பை கட்டளை விடுவீராக. நானே தேவன் என்று வெளிப்படுவீராக. நானே வழியின் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி முழங்கால் யாவும் முடங்கட்டு நாவு யாவும் தேவன் என்று அறிக்க வேண்டும் என்று இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை சுற்றி ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. காசா தேசம் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல ஜோர்தான் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நாடுகளும் தேசங்களும் எல்லா மனுஷரும் ஒன்று கூடி எங்களுக்கு யுத்தம் வேண்டாம், நாங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி சமாதான பிரபுவாகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டு சமாதானமா அமெரிக்க பணக்கட்ட கிருபை செய்கிறார். உம்முடைய பிரசன்னத்தினாலே சமாதானம் உண்டாவதாக. உலகம் முழுவதும் உம்முடைய மகிமையாலே சமாதானம் உண்டாவதாக. உம்முடைய நாமத்தினால் உங்களுடைய வார்த்தையினாலே சமாதானம் உண்டாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அதே போல ஆண்டவரே அப்ப அந்த விமான மார்க்கமாய் தர மார்க்கமாய் தண்ணீர் மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையும் பிளைட்ட சரி, கப்பலை சரி, வாகனத்தை சரி, என் தேவன் இனிமேல் பாதுகாத்துக் கொள்ள என் தேவனுடைய கரம் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அழிவுகள் நாசமோசங்கள் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே சத்ருவானுடைய திட்டம் நிறைவேறாதபடி என்னுடைய தேவனுடைய திட்டம் ஆண்டவரை தேசம் முழுவதும் நிறைவேறுவதாக. அவன் பாதாளத்துக்கு கொண்டு போக நினைக்கிறான், அக்கினியில போட நினைக்கிறான். பாதாள வாசல் எல்லாம் ஆண்டவரை மூடப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் திறக்கப்படுவதாக. ஜனங்கள் வந்து சேர ரட்சிக்கப்படுகிறார்கள். தேசம் தேசமாய் உலகமாய் ஆண்டவரே ஆண்டவரை ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தாலே. இது குறுகி போன கருத்தினாலே இது நடக்கும். ஆண்டவரே உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. அந்த செவியில விண்ணப்பங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இப்போது இது கடைசி காலம். எல்லா உலக நாடுகள் முழுவதும் ரட்சிப்பு உண்டாகணும். அது எந்த பெரிய பொருளாதார மனுஷன், எந்த பெரிய பணக்காரன், எந்த பெரிய சன்மார்க்கனாக இருந்தாலும் நீர் சொன்ன வார்த்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க செய்வேன் என்று நீரே இந்த சூரியனின் வெளிச்சமா இருக்கிறபடினாலே இந்த வெளிச்சம் இவர்கள் மேல் உதிக்கப்பட கிருபை செய்கிறார். அவையானவரை ஒவ்வொரு காரியத்தை நீர் பொறுப்படுது ரட்சிப்பை கட்டளை இருங்க எங்க தேசங்கள்ல. அதுக்காய் நன்றி செலுத்தி துதிகன மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். நிர்மலா மரியா அவர்களை நிறைவேற்றிக் கொண்டு சால்ஸ் பிரதரை இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய கோப ஆக்கினை இந்த பூமியிலே இந்த தேசங்கள்ல இறங்காதபடி
அங்கு விலை உயர்வினாலும் அங்கு பொருளாதார பிரச்சனையினாலும் வியாதியினாலும் யுத்தத்தினாலும் அங்கு சேதப்படாதபடி பஞ்சத்தினாலும் சேதப்படாதபடி தேவன் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மதியில் வாசமாயிருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், என் மகிமை வேறொருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் என்ற உத்தமமான உன்னதமான ஆண்டவரே அற்புதமான நாமத்தை தொழுது கொள்கிற நாங்களும் கர்த்தாவே இந்த வேளையுடன் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உன் தயவை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, உங்களுடைய இரக்கத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அப்பா, இதோ சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கிறதான சூழ்நிலையில வஞ்சகக்காரர்கள் ஆண்டவரை வஞ்சிக்கிறதான வேளையில என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு துணையா இருந்து எங்களுக்கு வழி நடத்தி ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிற தேவன் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அப்பா, நீர் தயவு பாராட்டும்படிக்கா துணைக்கிறோம் கர்த்தாவே. பொல்லாதவரின் சூழ்ச்சியம் ஆண்டவரே அப்பா, பொல்லாத தேசங்களுடைய சூழ்ச்சியோடும் எங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே கண்ணின் மணியை பாதுகாத்து வருகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உன்னத தேவனே, உன்னத தேவனே, உமை நோக்கி பார்க்க ஆண்டவரை தாங்கி வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலும் ஆண்டவரே பயப்படாதே, கிடையாதே, நான் உங்களுடைய தேவன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே உண்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு ஆண்டவரே அப்பா துணையா நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சண்டைகளும் போர்களும் ஆண்டவரே சூழ்ச்சியமாய் ஏற்படுகிற காரியங்கள் ஆண்டவரே வஞ்சகத்தால் ஆண்டவரே நெருக்கப்படுகிறதான வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா கீழே விழுந்தாலும் மறுபடியுமா எழுந்து நிற்க எங்களுக்கு தயவு காண்பார்க்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஆண்டவரே வல்லவராய் இருந்து ஆண்டவரே வருகிறதான இந்த சண்டைகள் நிமித்தமாகவும் அப்பா அதனால் உண்டாகுகிற எல்லா எங்களை அனுகிரகம் காத்தாண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே கர்த்தர் தாம் ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த வேளையிலும் தேசத்தையும் சமூகத்துல மாற்றுகிற தேவன் நீ தேசத்திற்கு ராஜாவாக இருந்து இந்த பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே பெரிய ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக சிந்திக்கிற தாவே அந்த இடத்தில் ஆண்டவரே உங்களுடைய எழுப்புகிறோம் கடைசி காலத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவின் வல்லமை இறக்க ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் உங்களுடைய சேர்ந்தாடுங்க ஜீவிக்க கர்த்தர் உதவி ஜெபிக்கிறோம். நாளை சுற்றிலுமாய் தயவு படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிறதான ஆண்டவரே எல்லா பிரிவினை ஆவிகளை எல்லாம் எடுத்து போட்டு இது சமூகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரே கண்களை ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை உச்சரித்து அதன் மூலமாய் ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை இரக்கத்தை பெற முடியாமையாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து சமாதானத்தை ஆண்டவர்களுக்கு வைத்து இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே பூட்டியாக ஆண்டவரே நானீயா என்று ஆண்டவரே தங்களை உயர்த்துகிறவரே தேசங்களுக்கு தேசம் ஆண்டவரே எழுதுகிறது எல்லாம் ஆண்டவரே இழுத்து போட்டு ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீர் வைத்து விட்டு போன சமாதானத்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்ளக்கூடியவர் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன்
அப்படியா என் செய்கிறேன் தயவுக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆண்டவரே தேசங்களில் அமெரிக்கையா இருந்து உண்மை தெய்வமாய் எண்ணி உண்மை நோக்கி தயவை ஆண்டவரே ஆண்டவரே வழிவாசல்கள் திறக்கும்படியாய் செபிக்கிறோம். அநேக பிரஜாதி மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே இவர்கள் தேவன் அறிந்து கொண்டு எல்லா ஜனங்களும் உண்மையை நோக்கி வரும்படியாய் துடிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே நரகத்தின் வாசலுக்கு சென்றிருக்கிறவர்கள் நரகத்தினுள் நுழையாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால் ராஜ்யத்திலே தேவனுக்கு ஆண்டவரே இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரவடியாய் செய்ய போவதற்காய் மக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறதற்காகவே இந்த அற்புதமான ஆண்டவரே அப்பா இந்த ஜப வேளையை நீர் ஆசீர்வதித்து வைக்கும்படியாய் சுபிக்கிறோம். இதிலே ஆண்டவரை பங்கு பெற்ற நீர் ஆண்டவர் உயர்த்தும்படியாய் சுபிக்கிறோம். குடும்பத்தையும் ஆண்டவரை இவர்கள் மூலமாக விடுபட இவர்களை பாத்திரமா இவர்களை பாத்திரம் மத்தியத்திலே எல்லாம் அலங்கரித்து ஓட கற்று உதவி அப்படியாய் ஒவ்வொரு வீடுக்காரரையும் அந்த இந்த உலகத்தில் ஜெபிக்கும்படியாய் நீ வைத்து மூலத்தோடு கூட இணைந்து ஆடுகிற செய்கிற அந்த ஒவ்வொரு ஊழியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீ ஆசீர்வதித்து சுபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுக்காரர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வீடுக்காரத்தையும் தாங்கப்பா. செய்கிற ஊழியத்தை என் தேவனாகிய கர்த்தர் தனம் முடியாய் சுபிக்கிறோம். நடத்துகிறதான சங்கமம் ஊழியத்தை அருமையான சகோதரர் கொண்டு வருகிறோம். கொண்டு வருகிறோம். உயர்த்தி சந்ததி சந்ததியாக சமூகத்திலே நிற்கிறவர்களை வைத்து ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை இறந்து அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறதாவே அப்படியாய் கொடுக்கத்தாவே இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த ஜபம் ஆண்டவரை தொகுத்து வழங்கலாம். அப்படியாய் மகளை எடுத்து பயன்படுத்துங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க. இவர்கள் நாமத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் ஜாதி ஜனங்களை ஏற்படும்படியாய் சுபிக்கிறோம். மட்டுமாக எங்களை சமூகத்திலே எங்களை சாட்சி ஆண்டவரே இதே பரிசுத்த நாமத்தை உயர்த்த கர்த்தர் ஆண்டவரை விதை செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரடியாய் கோடி ஸ்தோத்திரமையா துதியம் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நாமே உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்ததாமே உங்களை கொண்டு வந்து ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நான் கூட மீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே என்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. என்று வராமல் கர்த்தாவே நாள் வருவதை காணவில்லை என் தகப்பனே நீர் கொண்டு வாரும் ஐயா. சுபாவுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தை குணமாகும்படி வினோவையும் காணவில்லை கர்த்தாவே. என் பிள்ளைய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தாவே என்னென்ன காரியத்திலே ஆண்டவரே பிடிபட்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் விடுதலை அடைந்து கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. சங்கம வானொலிக்காய் தேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் தகப்பனுடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன் அல்லேலூயா. சகல துதிகன மகிமை அவருக்குரியது, அவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.
தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுவான சுற்றும் வந்து ஜபிக்கிறோம் தேவ பிள்ளைகளை கொண்டு ஜபிக்கிறோம் கத்தாவே பாதத்தில் படைத்து ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளும் ஆண்டவரே இந்த ஊழியர் பாசத்துக்கு சுதந்திர நிர்மலையா குடும்பங்களுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த மாநிலத்திலும் ஒரு அற்புத சாட்சியாக வைத்திருக்கிறப்பா பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய பாதையிலே நடந்து வர ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி மாநிலம் முழுவதும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம் அதே போல சகோதரி பாவிக்காய் ஊழியங்களுக்காக சகோதரி புவனேஸ்வரிக்கு இந்த சண்டே ஸ்கூல் உதவி செய்யும்படியா எங்களை பாதத்திலோ குறைக்கிறோம் அந்த நேரத்துக்காய் நன்றி சொல்றோம் இந்த நேரத்தில் கிடக்கிறோம் குடும்பத்தினரையும் குறைக்கிறோம் சோதரி வினாவுக்காய் ஜோசிபாவுக்காய் சொல்லுவோம் சோதரி கேசீலாம் தாத்தனை இந்த வேலையிலும் சோதரி கிடக்கிறோம் அந்த பிள்ளைய ஆசீர்வதித்து ஏசப்பா அவருக்கு இருக்கிற சரீர தலைவனை சொல்லவும் நேரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாரும் ஒப்பு கிடக்கும் ஆண்டவரே சகோதரன் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் இந்த இடத்திலும் ஆண்டவரே சாமி சகோதரன் குடும்பத்திலையும் இடத்திலே வேலை செய்யும் பிள்ளைகளையும் யாராவது ரட்சிப்பு அனுபவத்தை அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஜபிக்கும் தாத்தனை இந்த வேலையிலும் ஜோபலைக்காக இந்த நவீன் வேலையிலும் ஆண்டவரே சாமி உங்களை நோக்கி கூப்பிடும் அந்த ஊழியத்தை செய்கின்ற கடத்தி ஜபிக்கும் இந்த நன்றி ஜபிக்கும் ஆசீர்வதித்து அவளை தேவைகள் ஒவ்வொன்றையும் சிந்திக்கும்படியாக ஜபிக்கும் கேட்டதுக்கு சொல்லி ஜபிக்கும் உங்களுக்கு பிதாவே ஆமீன் ஆமீன். இதுவரை நிறைவடைந்து ஜபித்து உங்களில் ஒரு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த சௌரி டாலி அவர்களையும், காலை வேளையில் இணைந்த சௌரி ஏமி புஷ்பராஜா, பாஸ்டர் அண்டன் ராசநாயகம், மாலை வேளையில் இணைந்த சௌரி மேரி, சௌரி செசிலியா அவர்களும், அதே வேளையில் இரவு வேளையில் இணைந்த சௌரி சௌரன் சால், சௌரி நிர்மலா மரியா, சௌரி தயா அவர்கள், வவுனியாவிலிருந்தும் சகோதரி பாபி அவர்கள் இன்றைய நாளில் இணைய முடியவில்லை. அதே வேளையிலே சௌரி புவனேஸ்வரி அவர்களும்
இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதை வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளிலும் சகோதரி சுகுமாரி கூட யாழ்ப்பாணத்தில் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சகோதரி கலா சீலன் அவர்கள் இணைந்தார்கள் நோர்வே தேசத்திலிருந்து. மாலை வேளையிலும் யாரையாவது தவற விட்டிருப்பேனோ தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை நிறைவு செய்து கொண்டு நாங்கள் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.